இந்த அரியவகை இயந்திரம் இல்ல அப்படின்னா, இன்னைக்கு ரொம்பவே கஷ்டமாயிருக்கும். வீட்ல எல்லாத்துக்குமே கோல்டுங்க. அதனால வந்து இன்னைக்கு காலையிலேயே கொள்ளு கஞ்ச போட்டு தள்ளிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையிலேயே கொள்ளு கஞ்சி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொள்ள நல்லா கழுவிட்டு, வறுத்துட்டு, அத உடைக்கிறதுக்கு அம்மி இருந்தா ஈஸியா இருக்கும். நம்ம வீட்ல அம்மி இல்ல அப்படிங்கிறதுனால, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற கல்ல வச்சு உருட்டுனா படபடன்னு உடைஞ்சிரும். அப்படியே தூசி தட்டுற மாரி நம்ப அப்படியே உரத்துல போட்டு தட்டுனோம்னு வச்சுக்கோங்க, தோல்லாம் அப்படியே ஈஸியா போயிரும். ஊதி விட்டாலே போயிரும். புடைக்கவே தெரியல அப்படின்னாலும் ஊதி விட்டாலே போயிரும். அந்த மாரி தான் இன்னைக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உடையாமலும் இருக்கு. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியே குக்கர்ல விசில் விட்டோம்னா சூப்பரா வெந்துரும். குக்கர்ல சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி, நல்லா தாராளமா தண்ணிய ஊத்திட்டு, கொஞ்சமா பூண்டு, உப்பு, கொஞ்சம் ஜீரக மிளகு போட்டுட்டு, ஒரு 6, 7 விசில் தாராளமா விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கொல கொலன்னு சூப்பரா கஞ்சி வந்து ரெடி ஆயிரும். இது குக்கர் விசில் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லா அப்படியே கொள்ளு வாசம் நல்லாயிருக்கும். இது வறுத்து கொள்ளு கஞ்சி வைக்கும்போது தான் அந்த கஞ்சோட வாசனை வந்து நல்லாயிருக்கும். கொள்ளு கஞ்சி ரெடியானதுக்கப்புறம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் 1, 2 சாப்பாடு அப்படியே வெந்து நீள நீளமாக இருக்கும். அது உடையறதுக்கு வந்து நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாலே நல்லா கொல கொலன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் 2 தட்டில் ஊற்றி ஃபேன் காற்றுல வச்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் ஆறும். பாப்பா 2 பேரும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதையும் வச்சுட்டேன். இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பருப்பு துவையல், கொள்ளு துவையல்லாம் அட்டகாசமா இருக்குங்க. ஆனா நான் பெத்த பிள்ளைங்க வத்தல் தான் வேணும், வடவம் பொரிச்சு குடுங்க அப்படின்ட்டாங்க. அதனால நம்ம சம்மர் டைம்ல போட்ட கொத்தரங்காய் வத்தலையும், அப்புறம் சாப்பாட்டு சோத்து வடகம்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் பொரிச்சுட்டு சூப்பரா